இன்னும் அவளை காணோமே. இனிமே உங்களுக்கு ஒரு குறை இல்ல, எல்லாத்தையும் தம்பி கொண்டாடி கவனிச்சுவா. என்ன விஜயா, இப்படி நடக்க கூடாது நடந்து போச்சு. நம்ம எல்லாம் பார்த்தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன பாட்டி அவன் காத்துட்டு இருப்பான், நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன மாதிரி இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றது? யாராவது பெரியவங்கள்ட்ட சொல்லிச்சிருப்போம். வந்துட்டா. வந்துட்டா. இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டு இப்ப பால் சுமையா நின்று இருவா ஒண்ணு. என்ன நடந்து வருது இவ்வளவு நேரம்? என்ன பண்றா? இன்னொரு ஜாஸ்தி. பாலை குடிங்க. சரி. ஓ, நீ வேற குடிக்கணுமா? குடி குடி. குடிச்சிட்டியா? இப்ப நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு. பாட்டி நீங்களா? நான் தான்டா பேரா. உன் சம்சாரம் இன்னைக்கு வரக்கூடாது, அதை சொல்லிட்டு போலான்னு நான் வந்தேன். நீ அதுக்குள்ள என் கைய பிடிச்சிடுது. பாட்டி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் வர அளவுக்கு நினைச்சு கைய பிடிச்சு இழுத்துட்டேன். நல்ல வேற கண்ணை திறந்து பாத்துட்டேன். அது சரி, ஏன் அவன் வரல? அவ தூரமா இருக்காடா. எவ்வளவு தூரத்துல இருக்கா? ஐயோ ஐயோ, அவ வீட்டுக்கு தூரமா இருக்காடா. மறுபடியும் என் பெட்லயா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாதுன்னு. அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிறத? இனி பாத்துடணும். ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இங்க இருக்க. இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குறேன். உங்களை பார்த்து பயந்து நான் படுத்துருவேன். என்ன கொன்றாதீங்க அண்ணன். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உன்ன? ஐயோ நீங்களா? யாரு? வர்றாரு, காப்பாத்து. ஐயோ ஏன்பா இப்படி அலர் அடிச்சுக்கிட்டு ஓடியார? தம்பி, இப்படி தினம் நீ ரோமியோ ஜூலியட் ஸ்டைல்ல சோரேறி குதிச்சு என் பொண்ணை லவ் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் இன்னைக்கு நானே படுத்துக்கிட்டேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த காலத்து தமிழ் முறைப்படி காதலிக்கணும்னு ஒரு ஆசை. முதல்ல காதல், அப்புறம் கல்யாணம். தம்பி, இந்த காலத்து இங்கிலீஷ் படம் தெரியுமா உனக்கு? தெரியாது. முதல்ல குழந்தை, அப்புறம் காதல், இஷ்டப்பட்டா கல்யாணம். சார், அப்பா அவர் தினமும் சோரேறி குதிக்கிறாரே தவிர காதல் வரம்பு மீறி நடக்கிறது இல்லப்பா. எனக்கு தெரியுமா, தினம் சோரேறி குதிக்கிறாரு, உள்ள வராரு, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்ககிட்ட பேசிட்டு தான் போறாரு. வேற எந்த தப்பு நடக்கல. எனக்கு தெரியும் உங்க காதல் தெய்வீக காதல், எனக்கு தெரியும். ஆனா பாக்குறவங்க, தம்பி தினம் நீ சோரேறி குடிச்சு உள்ள வரத பாக்குறாங்க, அரை மணி நேரம் இருந்துட்டு வெளியில போறதையும் பாக்குறாங்க. அந்த அரை மணி நேரம் உள்ள என்ன நடந்திருக்கும்னு அவங்க கற்பனையை ஓட விட்டு ஒரு கதை பண்ணி படமா எடுத்து விட்டாங்கன்னா என்ன ஆகும்?
நான் சொல்றபடி நீ கேக்குறியாப்பா? சொல்லுங்க மாமா. முறைப்படி உங்க அக்கா மாமா கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு பாரு, முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கப்பா. அதுக்கப்புறம் நீ எத்தனை சோறு வேணும்னாலும் ஏறி குதி. விஜய், எங்க அப்பா சொன்ன மாதிரி உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. போறேன். இப்ப எங்க அக்காட்ட போய், அக்கா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சாஸ்தாங்கமா எங்க அக்கா கல்ல விழுக போ. என்ன விஜய், எனக்கு இல்லாம என் கால கோழியன் குடுமி சும்மா ஆடாதும்பாங்க. ஏதோ விஷயம் இருக்குது, பையனை நிமித்தி வச்சு என்கொயரி பண்ணுங்க. வரும்போதே பழமொழியா வாயில போட்டு மின்னிட்டு வருவீங்களே. அவ போறா கிடக்க, அவ கையில விட்டு உழைக்க. நல்லா இருக்குதே, கை வசம் நிறைய இருக்குதோ. ஏனுங்க அள்ளி விடுறேன். சுமாரியா அங்க துப்புறாருங்க. விஜய், உனக்காக கோயில் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன், ஏன் வரல? அக்கா நானும் கோயிலுக்கு வந்திருப்பேன், நீயும் பிள்ளையார்கள் விட சொல்லிருப்ப, நானும் விழுந்திருப்பேன். அப்புறம் பிள்ளையாருக்கோ வந்து, அடே உனக்கு உங்க அக்கா தான தெய்வம், அவங்க கால்ல விழுகாம ஏன்டா என் கால்ல வந்து விழுந்தான்னு என்ன எட்டி உரைச்சிருப்பாரு. எதுக்கு இந்த வம்புன்னு நான் வரல. காக்கா பிடிச்சு வரத்துறேன். சரி எழுந்துரு. முடியாது, ஏன்? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நான் ஒரு வரம் கேட்பேன், அத கொடுத்தாதான் எழுந்திருப்பேன். இல்ல சரிதான். கைகேயி வரத்தால காடு சிரிச்சுதான், கண்ணகி சொல்லால மதுரை எரிஞ்சுதான். இன்னைக்கு இவன் கேட்கிற வரத்தினால என்னென்ன ஆகுமோ? என்னப்பா சொல்லு. அக்கா ஒரு இளம் பொண்ணு, அதுவும் சின்ன வயசு. சின்ன வயசா இருந்தா தான் இளம் பொண்ணு, இல்லன்னா கிழடு. சின்ன வயசுலயே கிழடு தட்டிடுங்க. சரி, ஒரு பொண்ணு மேல. அக்கா அந்த பொண்ணு தெரியாதனமா என்ன காதலிச்சுட்டா. காதலுக்கு கண் இல்லைங்கிறது சரியா போச்சுதா? ஆமாங்க. சு, அக்கா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலனா தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன்னு சொன்னா. நான் சொன்னேன், அவசரப்பட்டு செத்துக்கிட்டு போயிடாத, நான் எங்க அக்கா கிட்ட போய் சொல்றேன். எங்க அக்காவுக்கு ரொம்ப தங்கமான மனசு, உன்னை அவங்க எப்படியும் காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மாடி, உன் தம்பி பலே கில்லாடி. 5 பைசாவுக்கு ஆணையம் வாங்குவான், பஞ்சு முட்டாய 10,000க்கும். ஏமாப்ல உட்காருங்க. என் கடை எப்பத்தான் தீரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உங்களுக்கு கடன் யார்கிட்ட வாங்குனீங்க, எப்போ வாங்குனீங்க? 18 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள. வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தளன்னு நிக்குது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார். ஐயோ கடனே இருக்க கூடாது மாமா. நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம். சொல்லுங்க மாமா, நான் தீர்த்துறேன். என்ன மாப்பிள, யாரு வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க. அம்மா, என்ன கடன்? யார்கிட்ட வாங்குனீங்க? உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான். நீதான் அந்த கடன். பொண்ண பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா. ஓ, நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா? சுமதிக்கு என்ன மாமா, சும்மா விஷல் அடிச்சு 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த விஷல நீங்க தான் அடிக்கணும். இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டாருன்னா நான் விஷல் அடிச்சிருவேன். அவன் எப்ப பாஸ் பண்றது, நீங்க எப்ப விசில் அடிக்கிறது? இல்லப்பா, இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு. நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன். அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, இந்த வருஷம் மாப்பிள்ள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும். பூ வச்சுக்கணுமா, பொட்டு வச்சுக்கணுமா? நான் என்ன வாடுறதுக்காக செஞ்சுக்கிட்டேன், ஏதோ வசதிக்காக செஞ்சுக்கிட்டேன். வந்தா கழுத்த இருக்கிறானா, அந்த வக்கீல சேர்ந்து கழுத்த இருக்கிறான். என்னையா இது? ஒரு இழுப்பு இழுத்தாதாங்க எதுலயுமே மூடு வரும். வந்ததுல இருந்து சந்தர்ப்பமே கிடைக்கல, அதான். உன்னை யாரு இங்க வர சொன்னா? அவங்கதான். அவங்க சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு? ஐயோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. இந்த பாரு, நீ யாரு? அதாங்க குழப்பமா இருக்கு. ஓ ஆமா ஆமா. அதாவது புருஷன் மாதிரி நடிக்கணுமே தவிர அப்படி நடந்து கூடாது. பி கேர்ஃபுல். அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓஹோ, அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குங்களா? புருஷங்கிற நினைப்பு, அதாவது அந்த புத்தி ஊரத்துல கூட இருக்க கூடாது. ஓகே? எனக்கு ஏங்க தோண போகுது, நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம், கரும்பு தோட்டம், நடுவு முழுசா முடிக்க வேணாங்கிறீங்களா? ஓஹோ, மனப்பாடம் நீங்க பண்ணிட்டீங்களா? சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? வக்கீல் வந்து சொத்தை பிரிக்கிற வரைக்கும் நீ நடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டாண்டுங்க. கெட் டவுன். அப்படின்னா இறங்கியா? அந்த தலானிய போர்வை எடுத்துட்டு போ. ஊருக்குங்களா? உருப்படாத ஆளா இருக்கியே, அங்க ஒரு பால்கனி இருக்கு, அங்க போய் படுத்துக்கோ. பால்கனி இல்லையா? பனி விழுந்தா போத்திக்கோ, மழை பெஞ்சா ஓரமா உண்டிக்கோ. இந்த இதுக்கு எந்த அவசரம் வந்தாலும் மிட் நைட்ல வந்து என் கதவை தட்டக்கூடாது. நான் எங்க தட்ட போறேன், ஆனா ஒரு சின்ன குரங்க. என்ன? கையெழுத்து போட்டதும் என் காணி நில கனவு நனவாயிரும்னு நினைச்சேன். நீங்க என்னடா நான் கடைசியில கையில போர்வையும் தலாணியும் கொடுத்து படுக்க சொல்லிட்டீங்க.
எங்க என் லட்சியமே படுத்துருமோன்னு பயம் வந்துருச்சுங்க. பயப்படாதியா, எனக்கு கிடைக்க போற ப்ராப்பர்ட்டிஸ்ல உன் கரும்பு தோட்டம் கால் தூசி தூக்கி போடுறேன், புடிச்சுக்கோ. பிடிக்கிற விஷயத்துல நம்ம ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுங்க. இந்த சட்டமூடி இருட்டறங்கிற படத்துல இப்ப போய் எனக்கு வர்ற கோவத்துல சரி சரி ஷு. எங்க உங்களை பார்த்தது எனக்கு பசியே வந்துருச்சு. What? இந்த பழத்தையாவது அனுபவிக்கலாமா? எடுத்துக்கயா. ஐயோ சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லண்ணே. அண்ணனா? தம்பி, இவர் உங்க மச்சான். அப்படின்னா இவர் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டேனா? இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இவர் ஜோக்ல நான் மயங்கிதான். நம்ம சின்னையா ஜோக்கு மட்டுமா அடிக்கிறாரு, பல்டி அடிக்கிறாரு பாருங்க. போயா, இவரெல்லாம் என் பல்ட்டி எங்கெங்க பாத்துருக்க போறாரு? இந்த ஒக்கனைக்கல் ஃபால்ஸ் இருக்கு பாருங்க. சும்மாருமா, மாப்பிள்ளை பத்தி நாங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க. கரெக்ட்டுங்க. இந்த ஒக்கனைக்கல் ஃபால்ஸ்ல அந்த உயரத்துல இருந்து ஒரே ஷாட்ல டைவ் அடிச்சங்க. நிஜமாவா? இத பாருங்க, இந்த தெக்கத்தி கல்ல டூப் போடுவானே தவிர டூப் அடிக்க மாட்டான். டூப்பா? ஹீரோ குதிச்ச ரிஸ்க் இல்லீங்களா? அவரை நம்பி எத்தனை லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்காங்க சொல்லுங்க. அது சரி, அது சரி. இந்த எம்எம்ஏ சின்னப்பா தேவர் இருக்காருங்களே, ஆமா. இத பார்த்து அப்படியே அசந்து போய், ஏ மேன், யூ த ஹீரோ, மை நெக்ஸ்ட் பிலிம் சூப்பர் ஸ்டார். அவர் இங்கிலீஷ புரிஞ்சு அங்கிருந்து அப்படியே கர்ணம் போட்டு அவர் கால்ல போய் விழுந்து, முருகா நமக்கு இந்த ஹீரோ சான்ஸ் எல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டியதெல்லாம் காணினலம், கரும்பு தோட்டம், நடுவு மத்தியில கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு இல்ல. வித்தியாசமா என்ன, கொஞ்ச நாள்ல விபரீதமாவே மாறிடுவாரு பாருங்க. ஏன் மறந்து வாங்குற? படிச்சு படிச்சு சொன்ன மறந்து கூட நீ டூப்னு தெரியக்கூடாதுன்னு. தொழில மறக்க முடியலங்க. கொஞ்ச நாளைக்கு மறக்கணும். அவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டா தான் சொத்தை பிரிக்க முடியும். அவர் சந்தேகப்பட்டாரு, எல்லாம் குட்டிச்சோரு. சரி சரி, இந்த பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவர்கிட்ட இந்த வீட்டு மாப்பிள்ளையா நடந்துக்கணும். சரி. சர்வன்ட்ஸ் கிட்ட இந்த வீட்டு எஜமானா நடந்துக்கணும். உங்ககிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ரெடி டேக். டேக்கா? மறுபடியும் தொழில் ஞாபகம். ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணேனோ இந்த ஆள்கிட்ட வந்து. எங்க ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? ஏயா உயிரை வாங்குற? வா. வெளுத்த சாயம் போதும், நீ இங்கே இரு, நான் உனக்கு டிஃபன் அனுப்புறேன். குட் மார்னிங், ஐ அம் கிருஷ்ணன். ஹலோ. சரி, பறந்து போச்சு. I know.